உனக்கு விஷயம் தெரியுமா என்னமோ? பக்கத்து ஊர்ல திருட்டு நடந்துருச்சாம. அந்த கலாணி பையனையும் புடிச்சிட்டாங்களாம். பாவம் அந்த பொம்பளை அவளுக்கு நகை நின்று சேர்த்து வச்சிருக்கா போல கல்யாணத்துக்கு. அம்புட்டையும் கொண்டுட்டு போயிட்டான். இந்த பொம்பளை கிடந்து அழுகாலே அழுக பாக்கிறதுக்கே பரிதாபமா இருக்குக்கா. ஊரெல்லாம் திருட்டா இருக்கு. பாத்தெடுத்து இருக்கா. நம்ம வீடு தானேன்னு கதை திறந்து போட்டுட்டு இருக்காத. கழுத்துல கிடக்காத அவனுக்கு ஒரு பொட்டு நகை போதும். தங்கம் தான் அந்த விக்க கழுத்தை நினைச்சு கொண்டுட்டு ஓடிடுவானுங்க. அப்படியே எனக்கு என்ன தெரியும்? வீட்டுல என்ன கிடைக்கேன்? யாராவது சொன்னாதான் நமக்கு தெரியும். நீ அது முன்னாடி அடிக்கடி வருவ, இப்ப வரதும் இல்ல. நான் எங்கிட்டுக்கா வர்றதுக்கு? நான் தான் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம்ல வீட்டுல இருந்து. டெய்லி 5-6 பேர் வருவாங்க. நம்மளை நம்பி வரும் பாவம் பிள்ளைய. ஏதாவது மருந்து சொல்ல மாட்டாளா ஆச்சு அப்படின்ட்டு அதான் வீட்டுல இருக்கேன். ஒரு இடமும் போறது இல்ல. சரி உன்னை பார்த்து நாளாச்சே நான் வந்தேன். ஆமா, அவன் பேரனுக்கு கல்யாணம் வச்சிருக்கியா? அப்படியா? ஆமாடியே, என் பேரனுக்கு கல்யாணம் வச்சிருக்கு. சரி அதெல்லாம் குறிச்சாச்சு. எப்படின்னு 2 நாள்ல சொல்ல வருவாங்க. அங்க வந்துருனே உன் மருமகள்கிட்டையும் சொல்லு. எல்லாரும் வாங்க. ஏக்கா, வீடெல்லாம் கட்டின மாதிரி இருக்கு உங்களுக்கு. அந்த களத்துல மாடு மாட்டம் நிக்குமே, அதையும் அடிப்பானே. ஏன் பொண்ணுங்க வந்து தங்காதா? பெரிய வீடு தானே இது. அப்படி இல்லையே, நம்ம அந்த காலத்துல ஒரு பறையில 5 குடும்பம் இருப்போம். 2 குடும்பம் 7 குடும்பம் 8 குடும்பம் இருந்த கதையும் இருக்கு. அப்படி நம்ம இருந்து கழிச்சோம் வீட்டு சத்த வெளியே கேட்காம எல்லாரும் ஒத்துமையா. இப்ப அப்படியே நடக்குது. அந்த நேரமே பிடிச்சிட்டு பயலெல்லாம் இழுத்துட்டு போகணும் கழுவ. அதான் இது நல்ல பிள்ளைதான். இந்த பிள்ளைய ஒன்னும் குறைச்சு விடல. காமாட்சியும் சரவணாதான் ஏதாவது வீடை கட்டி கொடுப்போம். இங்க இடம் ஒண்ணும் இல்லையே, வசதி வேணும்ல. எங்க ரூம் இல்லடாடி. ரூம் இருந்தா போதும். கல்யாணம் கழிஞ்சவ இல்ல, அவளுக்கு ஒரு ரூம் வேண்டாமா? ஆமா என்னக்கா, இந்த வீடு பெருசா இருக்குன்னு பேரு, ஒரு ரூம் இல்லையே. ஒரு ரூம் இல்லையே, தட்டி வச்சு மறைச்சு ஒரு ரூம் மாதிரி கொடுக்க வேண்டியதானே. சே அதெல்லாம் சரி போடாதடியே. சரவணா பிள்ளை இருக்கு, சரவணா இருக்கான். அது எப்படி? அது நல்லா இருக்காதுல்ல. அதான் பக்கத்துல கெட்டுவோமேன்னு கெட்டிட்டு இருக்கு. பாதி கெட்டியாச்சு, மேலையெல்லாம் விட்டாச்சு. நீ கொஞ்சம் கூட இருக்குது. கல்யாணத்துக்குள்ள கெட்டி முடிக்காதா என்ன ஏதுன்னு தெரியல. பணத்துக்கு தான் ஒரே இழுபடியா இருக்கு. சொல்லதும் சரினா பயமாதான் இருக்கு. திருட்டு பைகளுக்கு என்ன தெரியும்? வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் அடிச்சு கொண்டு போயிடுவானுவ, களவாணி போயிடுவ. அவங்களுக்கு எடுத்து தெரியும் நம்ம உழைக்கிறது. அதான்க்கா, அதையும் சொல்லுதேன். இந்த காமாட்சிட்டு சொல்லு, வீட்டுல ஏதாவது பொருள்கள் இருந்துன்னா எடுத்து பத்திரமா எதையா வைக்க சொல்லு. உருளி பானை இருக்கும்ல, அதுல மட்டும் அரிசியை போட்டு அதை மறைச்சு வைக்க சொல்லு. அதை யாரும் எடுக்க மாட்டாங்க. உருளி பானை என்னன்னு விட்டுருவாங்க. என்ன பீரோல எல்லாம் வைக்காத. பீரோல வச்சாதான் கல்யாணம் வந்து பீரோல இருக்குன்னு வந்து துறக்க வருவான். நீ சொல்லதும் சரியா. காமாட்சி, காமாட்சியே என்னங்கத்த கூப்பிட்டீங்களா? சின்னத்த வாங்க. எப்போ வந்தீங்க? ஒரு சத்தம் கொடுக்காம இருக்கீங்க. வாங்கத்த வாங்க. எப்போ வந்தீங்க? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? இப்பதான் தாய் வந்தேன். அந்த அக்கா இருந்தா சரி பேசிட்டு இருப்போமே பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்காங்க. அவளுக்கு என்ன மாறி கல்யாணம் வச்சிருக்கோ? சரி சும்மா பாத்துட்டு போனே வந்தேன். சரி காப்பி போட்டு கொண்டு வரத்த. இங்க சாப்பிடுதீங்களா? நேரம் சாப்பிடுதீங்களா? சாப்பாடு வைக்கட்டுமா? ஐயா அதெல்லாம் வேண்டாம் தாயி. அம்மா சோறாக்கனால சோறு கொடுத்தா சாப்பிட்டுதான் வந்தேன். உன் தண்ணி இருந்தா குடு போதும். கேட்டியா காமாச்சி? பக்கத்து ஊர்ல திருட்டு நடந்துச்சா? திருட்டு பையல பிடிச்சாச்சா? அந்த பொம்பளை ஏதோ கல்யாணத்துக்கு வச்சிருந்தா நிறையா எடுத்துட்டு போயிட்டானம்மா. அதான் சொல்லிட்டு இருக்கா. அப்படியாக்க திருட்டோ பயமாத்தியா இருக்கு. நம்ம ஊர்ல முன்னாடி எல்லாம் இல்ல. இப்ப எல்லா இடமும் திருட்டு நடக்கு. பகல் இல்ல ராத்திரின்னு இல்ல, எல்லா இடமும் திருட்டுதியா. தங்கச்சி அடே வாங்கனே வாங்க, உள்ள வாங்க. சரவணா கொஞ்சம் வாயேன். வாப்பா வா தம்பி. நல்லா இருக்கியா? வீட்டுல நல்லா இருக்காளா? யாச்சி எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்க பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? இது யாரு? உங்க தங்கச்சியா என்ன? அச்சசல் உங்கள மாதிரியே இருக்காங்க. ஆமா, என் தங்கச்சியா பக்கத்து ஊர்லதான் இருக்கா. எப்பமாவது வருவா. அதான் பார்த்து நாளாச்சும் என்ன பார்க்க வந்திருக்கா. யாருக்கா இது தம்பி? அட நம்ம மாரிக்கு பார்த்திருக்கல பொண்ணு, அவங்களோட அப்பா. அட வாங்க தம்பி வாங்க. நல்லா இருக்கீங்களா? வீட்டுல பிள்ளை எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. எல்லாரும் நல்லா இருக்காங்க. அட வாங்க மாமா. நல்லா இருக்கீங்களா? வீட்டுல அத்தை அண்ணி மாப்பிள்ள எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. எல்லாரும் நல்லா இருக்காங்க. இந்த நிச்சயத்துக்கு சொல்லதான் வந்தேன். சரவணா கட்ல எடுத்து போடு, உட்காரட்டு. மாமா கொஞ்சம் இங்கிட்டு வாங்க. உட்காருங்க மாமா, உட்காருங்க. தம்பி அண்ணன் இல்லையோ? நிச்சயத்துக்கு சொல்லணும்ல, அதான் வந்தேன். உங்கள்கிட்ட தானே முதல் சொல்லணும். அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு எங்களுக்கும் கொஞ்சம் சொந்தக்காரருக்காக இந்த ஊர்ல சொல்லிட்டு போயிடலான்னு இருக்கேன். உங்களுக்கு வேற யாருக்காவது சொல்லணும்னா சொல்லுங்க. இப்ப என்னாலும் போகலாம், இல்ல இன்னொரு 4 நாளும் போய் சொல்ல போகலாம். எப்படி தம்பி? எப்படிமா மாமா கூட போய் நம்ம சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்லவா, இல்ல இன்னொரு நாள் பாப்போமா? இல்லடா, திடீர்னு இப்படி போய் இப்ப போய் நின்னா நல்லா இருக்காதுல்ல. நாளை பின்ன அவள்கிட்ட சொல்லிக்கிட்டு 2 நாள் கழிச்சுனாலும் போய் சொல்லுன்னு. இப்ப வேணாம். ஆமா நீங்க சொல்றதும் சரிதான். திடீர்னு போய் நின்னா ஆள் இருக்காங்களோ என்னமோ. மாமா 2 நாள் கழிச்சு நான் வேணா போன் போடுதேன் உங்களுக்கு. அப்ப வேணா எல்லாருமே சொல்லுவோன்னே. ஏன்னா சொந்தக்காரங்க இப்போதைக்கு இல்ல, 2-3 பேரு வெளியூர் போயிருக்காக. வந்துருவாங்க 2 நாள்ல. அப்புறம் வேணா போய் சொல்லலாம். மாமா
அப்படியாப்பா? சரி சரி சரி. இந்த ஆளை பார்க்க நல்ல ஆரோக்கிய தம்பி மாதிரி இருக்காரு. என்ன எத்தா தண்டிக்கு இருக்காரு? அடியே சும்மா இரு, காலையில விழுந்துற போது. ஆமா, பூமாரி எல்லாம் எங்க? மாப்பிள்ள பூமாரி எல்லாம் காணும். பூமாரி வயலுக்கு போயிருக்கா. அண்ணன் வந்து வெளியே எங்கேயோ போனா, எங்க போனான்னு தெரியல. போன் அடிக்கட்டுமா? இல்ல இருக்கட்டு, நான் தான் போன் பண்ணிட்டு வந்திருக்கணும். சரி இருப்பேங்களேன்னு நினைச்சேன். அதுக்கு என்ன, மாப்பிள்ளைட்ட நான் போன்ல சொல்லிக்கிறேன். சரி சரி. நானும் போய் சாப்பிடவே வந்தேன். வீடு வேற கட்டிட்டு இருக்காங்கல்ல, அதான் அப்பப்போ வந்து பாத்துப்பேன். நான் பாத்துக்கிடுவேன், இல்ல அண்ணன் வந்து பாத்துக்கிடுவான். நம்ம பார்க்கத்தான் அவங்க கொஞ்சம் படப்படன்னு வீடு வேற கட்டுவாங்க. இல்ல ஏனா வேணான்னு போட்டுருவாங்க. நம்ம துட்டு செலவழிச்சு கெட்டது இல்ல. ஆமா தம்பி, அதெல்லாம் கண்ணுங்கருத்துமா இருந்துக்கிடணும். அப்பப்போ எட்டி பாத்துக்கிடணும். அம்மாட்டே சொல்ல வேண்டியதுதானே, அப்பப்போ எட்டி பாத்துக்கிடுங்க, வேலை செய்தாங்களா என்ன அதுன்னு. இல்லனே, நான் தான் போவேன். காலையில டீ போட்டு கேட்பாங்க, டீ போட்டு கொண்டு கொடுத்துக்கிட்டு அங்கிட்டு கொஞ்ச நேரம் இருப்பேன். அப்புறம் பிள்ளைய வருமே, மத்தியானம் சரவணா போவான், சாயந்தரம் மாறி போய் பார்ப்பான். அப்படி பாத்துக்கிடுவோம். அப்பதானே வேலை சுறுசுறுப்பா முடியும். இந்த வேலையை அக்கடான்னு போட்டுட்டா வேற கட்ட கஷ்டம்ல. அத்தையை கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியது மாமா. அத்தை வரவே இல்லையே நம்ம வீட்டுக்கு, கூட்டிட்டு வர வேண்டியதானே. இல்லப்பா, அத்தைக்கு 2 நாளா மூட்டு வலி. அதான் என்ன போட்டு வீட்டுல இருக்கா. வரணும் தான் ஆசைப்பட்டா, முடியல இல்ல. அதான் இருந்துக்கோ, நம்ம கல்யாணத்துக்குன்னா போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதான் வீட்டுல என்ன போட்டிருக்கா. துளசியும் வெளியே தான் போயிருக்கா. ஏதோ கடையில இருக்க மருந்துமா ஏதோ வாங்கணும்னா, அவன் மதனும் துளசியும் வெளியே போயிருக்காக. அப்படியானே? சரி சரி, வாங்கனே, வீடு கட்டிருக்கல, அவர்கிட்ட பாத்துட்டு வருவோம் வாங்க. இருக்கட்டும், அதுக்கு என்ன, கட்டி முடிங்க அப்புறம் வந்து பாக்கலாமே, இப்ப என்ன. வாங்க மாமா, வீடு கட்டி முடியறதுக்கு நாள் ஆகும். இப்போ அந்த இதெல்லாம் வச்சிருக்கோம், அது என்ன நிலவாசல் எல்லாம் வச்சுட்டோம். வந்து விட்டு பாருங்க வாங்க. சரி தம்பி, வாங்க. மாமா பாருங்க, உள்ள எல்லாம் போய் உள்ள சிமெண்ட் போட்டிருக்காக. அது லேசா காயணும், காலில் கொஞ்சம் ஒட்டினாப்புல இருக்கும். ஒரு காடு, ஒரு கிச்சனு, ஒரு பூச ரூமு, கூட ஒரு ரூமு, அம்புட்டுதியான் 2 சென்ட் இடம் மொத்தத்துல. அது கணக்கு பண்ணி கேட்ட சொல்லியிருக்கோம். இந்த சைட்லாம் கொஞ்சம் வாழை தென்னை அதெல்லாம் வைக்கிற மாதிரி. நல்லா இருக்கு தம்பி, நல்லா இருக்கு. இருக்கிறது தக்குன்னு அழகா கட்டினா போதும் தம்பி. நல்லா அழகா கட்டியிருக்காங்க. சடார்னு கட்டிட்டாங்களே என்ன. அன்னைக்கு வரும்போது தரையெல்லாம் கிடந்துச்சு, அதுக்கடையில பாதியோடய முடிச்சுட்டாங்களே. எல்லாம் பணம், பணமாமா. பணத்தை இறக்குனதுனாலதான் சடசடன்னு வேலை நடந்துட்டு இருக்கு. அதுவும் நம்ம பாத்துட்டு இருக்கிறதுனால அடிக்கடி, இல்லாட்டா பையதான் செய்வாங்க. உள்ள போய் பாருங்கனே, எப்படி என்னன்னு பாருங்க போங்க. இல்ல இருக்கட்டுமா தங்கச்சி, இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது இல்ல. சிமெண்ட் போட்டிருக்காங்கல்ல, காலைல உடல்ல செய்யும், காயிட்டுன்னு இன்னொரு நாள் கல்யாணத்துக்கு சொல்ல வரும்ல, அப்ப பாக்குறேன். ரொம்ப நாளாவே கட்டணும்னு நினைச்சிட்டே இருந்தோம். சரி ஒரு வீடா கட்டி போட்டா கிடக்குமே அப்படின்னு. அதுக்குள்ள நேரம் வரல. ஆனா உங்க மக வரக்கூடிய நேரம் பரவாயில்ல, நல்ல நேரம் தான். வீடு கட்டுற ராசி வந்துருச்சு. எது நம்ம நினைச்சாலும் அதுக்கு நேரம் வந்தாதான் தங்கச்சி நடக்கும். நம்ம எவ்வளவு பேரு பாத்திருக்கேனா, இடம் வாங்கி போட்டிருப்பாங்க, வீடு கட்டணும்னு சொல்லுவாங்க, பணத்தையும் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கட்ட முடியாது. ஆனா பணமே இருக்காது சிலவர்கிட்ட, வீடு என்ன பாருன்னு கட்டிடுவாங்க. அதான் நம்ம கையில எதுவும் கிடையாது, எல்லாம் மேல இருக்க செய்யுது. 5 பேர் நிக்காங்களோ. அதான் சடார்னு வேலை முடிஞ்சிருக்கு. கையாளுக்கு ரொம்ப சம்பளம் கட்டிருப்பாங்களே. ஆமாண்ணே, கொஞ்சம் சம்பளமா கூட தான். வேற என்ன செய்ய, சம்பளம் கூட வீடு கட்டாம இருக்க முடியுமா என்ன? கிட்டதை கட்டிதானே ஆகணும். இல்லதாயி கேட்டேன், சம்பளம் கூடுதல் இப்பம்லாம். வாங்க மாமா, அங்கிட்டு போய் பாப்போம். தம்பி பரவாயில்ல, சுறுசுறுப்பா வேலை நடக்குது என்ன. சடார்னு முடிச்சிருவாங்க போல இருக்கு. ஆமா மாமா, அதான் சடார்னு முடிக்கணும் தான் வேலை நடந்துட்டு இருக்கு. அப்புறம் தம்பி, நான் ஒண்ணு சொல்லுவேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்கள? என்ன மாமா சொல்லுங்க, தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு, சொல்லுங்க. இல்ல தம்பி, என் பிள்ளை இந்த இப்போ வந்திருக்க அடுப்பாங்கிற கலர் கலராட்டு மாடலா இருக்கும்ல, அதுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்படுவா. நம்ம வீட்டுல அப்படி ஆசைப்பட்டுதான் அப்படி நம்ம வீட்டுல வச்சிருக்கு. அதான் இப்ப வீடு கெட்டுது இல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் வைங்களேன், ஏம்பிட்டு போனாலும் நான் தரேன். இவர் என்ன நம்மள வக்கத்தவர் நினைச்சுக்கிட்டாரா என்ன? ஏன் இம்புட்டு செய்த நமக்கு செய்ய முடியாம இருக்கோம் என்ன? சரி, இப்ப இவர்கிட்ட எதுவும் பேச வேணாம். அண்ணனுக்கு மாமனார் என்ன இருந்தாலும் அண்ணன் பேசிக்கலாம். அவர் என்ன சொன்னாலும் அண்ணன் பேசிடுங்கன்னு சொல்லிக்கலாம். என்னமாமா, என்ன சொன்னீங்க? இல்ல தம்பி, இந்த இப்பெல்லாம் சமைக்கிட்டு வச்சிருக்காருல்ல கலர் கலரா, அதான் என் மவளுக்குன்னா அது ரொம்ப பிடிக்கும். அதான் நீங்க எப்படியும் புது வீடு தானே கட்டுதீங்க, அப்படி வைக்கிறதா இருந்தா சொல்லுங்க, அதுக்குள்ள ரூபாய் நான் கொடுத்துருதேன். அப்படியே மாமா, சரி சரி, எதுனாலும் நீங்க அண்ணன் கேட்டுக்கோங்க.
எனக்கு தெரியாது, இதெல்லாம் அண்ணன் தான் பாத்துக்கிறான். தம்பி ஏதோ தப்பா எடுத்துக்கிட்டீங்களோ? இல்ல இல்ல இல்ல, தப்பாலாம் எடுத்துக்கல. என்ன இருக்கு, எல்லாம் சரியாதான் நினைச்சுக்கிட்டேன். தப்பா ஒண்ணு எடுத்துக்கல மாமா. சரி தம்பி, அப்ப எல்லாரும் நிச்சயதாக்கு வாங்க, நல்லபடியா முடிச்சுதாங்க. சரியா? அப்ப கிளம்புதேன் தம்பி. இன்னும் நிறைய வீடு சொல்ல வேண்டியது இருக்கு. சரிங்க மாமா. சரி சரி, சந்தோஷம், போயிட்டு வாங்க. என்ன, நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தாரு. நம்ம சொன்னதை ஏதோ தப்பா எடுத்துக்கிட்டாரோ என்னமோ. சரி, இவர்கிட்ட நம்ம கேட்பானே, நம்ம மாப்பிள்ளைகிட்ட கேட்போம். அவர் என்ன சொல்றாரோ பாப்போம். இந்த என்ன, அவர்கிட்ட ரொம்ப ரூபா இருக்குன்னு சொல்லுதாரோ? வீடு கட்டவரு என்ன சொல்லணும், என் மவளுக்கு அது பிடிக்கும், நீங்க வைக்காத அப்படி வைங்கன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு பெரிய இவர் எனக்கா நான் ரூபா தாரேன் வைங்கன்னு சொல்லுதாரு. இது இன்னும் சரிப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. அண்ணன் வரட்டு, எதுனாலும் அண்ணன் பேசிக்கிடுவோம்.